இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, வார்த்தை உங்களுக்கு பணம் தானே வேணும், அது வரும். அதை விட்டு தப்பா வார்த்தையை விட்டீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. அதான் நெஞ்சிலே கொடுத்துட்டீங்களே. உதவி செஞ்சு ஏமாந்து நிக்கிறவங்களுக்கு தாமா அதோட வலி என்னன்னு தெரியும். ₹1 வட்டி இல்லாம பழக்கத்துக்காக கொடுத்தேன். காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனரு ராமச்சந்திர குடும்பம் ஏமாத்துக்கார குடும்பம்னு தெரியாம போச்சு. யோ, சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. யாரு ஏமாத்துக்கார குடும்பம்? உன் பணம் இப்ப வரும், ஒழுங்கா வாங்கிட்டு கிளம்பு. டேய், குடுறா அவன்ட்ட. குடு. நான் கொடுத்த காசை வாங்குறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு. இனிமே உதவின்னு கேட்டு என் வீட்டு வாசல் பக்கம் வந்துடாத. யோ, போயா. போறேன்ல. பேசிட்டு இருக்கான். டேய், என்னடா இது? போடா. ராகவா, ஏண்டா ராகவா இப்படி எல்லாம்? ஏண்டா இவன மாதிரி ஆளுங்க கிட்டலாம் போய் பணத்தை வாங்குற? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க கிட்ட சொல்லலாம்ல. இவ்வளவு பெரிய கடையை வச்சுக்கிட்டு ஒரு 25,000 நம்மளால புரட்ட முடியாதா? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா கூட நம் மாறக்கிட்ட சொல்லி வாங்கி தந்திருப்பல்ல. நமக்குள்ள என்னடா பாரு, எப்படி வந்து அசிங்கப்படுத்திட்டு போறான். நமக்கு இதெல்லாம் தேவையா? நம்ம தகுதி என்ன? ஏண்டா இப்படி? சரி, உள்ள வா, கூட்டிட்டு வாங்க. நான் எதுக்கு உள்ள வாங்க. அப்பா, என்ன பழக்கண்டது? எங்க வருது உனக்கு இந்த புத்தி? என்ன நீ வா, இப்படி போ. எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு கடன் வாங்கியிருப்பேன், கொடுத்திருப்பேன். இந்த மாதிரி கடன் கொடுத்த ஒருத்தன் என் கடை வாசலே இல்ல வீட்டு வாசலே வந்து நின்னு சத்தம் போட்டிருக்கான். கேவலப்படுத்திட்டீங்க. மொத்த பேரும் வேடிக்கை பார்க்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. இதுதான் நான் உங்களை வளர்த்த வளர்ப்பாடா? லாபத்தை வச்சுதான் கரண்ட் பில் இருந்து சம்பளம் வரைக்கும் மத்த எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும். அத்த, குடும்பத்துக்கு முன்னாடி அந்த லாப நஷ்டம்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு விட்டா இன்னொரு நாள் பிடிச்சிக்கலாம். என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? சும்மா எல்லாத்துக்கும் கை நீட்டிக்கிட்டு. கடன் வாங்கினானா ஏன் வாங்கினா, எதுக்கு வாங்கினான்னு விசாரிக்கணும். அவன் சுச்சுவேஷன் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா வந்த உடனே கை நீட்டிக்கிட்டு, அதுவும் அத்தனை பேர் முன்னாடி. அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? அவன் இன்னும் ஒன்றும் 7 வயசு பையன் கிடையாது. கல்யாணம் ஆகி குழந்தை வரப்போகுது. அவனும் மனசளவில் கொஞ்சம் கொஞ்சம் மரியாதைலாம் எதிர்பார்ப்பான். எல்லா நேரத்துலயும் எப்ப பார்த்தாலும் இப்படி பட்டு பட்டுன்னு கை நீட்டுறதெல்லாம் சரியில்லை. டேய், விடுடா. அது எதுக்கு இப்ப நீ பேசிட்டு இருக்க? அண்ணன் என்ன அவனை வேணும்னு அடிச்சது? ஏதோ கோவம். அவன் பண்ணது தப்பு தானடா. கடை வாசல்ல வந்து ஒருத்தர் நின்று அப்படி சத்தம் போட்டா யாருக்கு தான் கோவம் வராது? அதுக்கு உள்ள கூப்பிட்டு பேசணும். கை நீட்டினா எப்பவுமே நம்மளுக்குள்ள ஒரு வருத்தம் வந்துருச்சுன்னா அது 4 செவத்துக்குள்ள இருக்கிறது தான் அழகு. பொது இடத்துல பேசினா உறவை கெடுத்துருவோன்னு அவரே தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்ப அவரே அதை மீறினா என்ன அர்த்தம்? பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ், இவருக்கு ஒரு ரூல்ஸா? அவன் தேவைன்னா அவன் தான் அடுத்த வருஷம்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு ஆடுறது. இல்லன்னா அவர் காலில் போட்டு மிதிப்பாரா? ஏண்டா, நீ எதுக்கு இப்ப அப்பா கிட்ட குரல வசதிட்டு இருக்க? வேற எப்படி சொன்னாலும் தான் புரிய மாட்டேங்குதே. ஒன்னு பண்ண சொல்லு. இனிமே அவர் கோவம் வந்தா என்ன அடிக்க சொல்லு, திட்ட சொல்லு. எனக்கு அதெல்லாம் பழகிடுச்சு. சுத்தி இருக்கிறவங்களும் என்ன அவர் திட்டினாலோ அடிச்சாலோ பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இவன் எப்படிதானே, அது வழக்கம் தானேன்னு கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனா ராகம் அப்படியா? அவன் அவனுக்குன்னு வெளியே ஒரு பேரை சம்பாரிச்சு வச்சிருக்கான். அந்த பேரை உருவாக்குனதே இவர் தான். நியாயமா பார்த்தா இவரோட அடையாளம் அவன். டெக்ஸ்டைல்ஸ் லேபர் யூனியன்ல, முதலாளி சங்கத்துல, ஏன் கடத்தெருவுல கூட காவேரி டெக்ஸ்டைல்ஸ்னா இவருக்கு அடுத்தது ராகவன்.
காவேரி டெக்ஸ்டைல்ஸ்னா ராகவன் பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த பேரை கொடுத்ததே இவர் தான். அதை இவரே உடைக்கிறது நல்லா இல்ல. சரிடா பெரிய மனுஷா, நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்காக நீ என் அண்ணன் முன்னாடி ரொம்ப குரல் வசத்தாத. அவருக்கு இப்படியெல்லாம் சத்தம் போடுறது பிடிக்காது. ஆமா, அவருக்கு பிடிக்காது, மற்றவங்க எல்லாம் செய்யக்கூடாது, ஆனா இவர் மட்டும் செய்யலாம். என்ன முணுமுணுக்கிற? டே, எப்பவுமே அவரோட பாசம் எனக்கு பெருசா கிடைச்சது கிடையாது. ஆனா ராகம் அப்படி இல்ல. அவரோட நலல்லையே வளர்ந்தவன். அவன் மேல நீங்க எல்லாரும் உசிரியே வச்சிருக்கீங்க. அவனும் அதே அளவு பாசம் வச்சிருக்கான். நியாயமா பார்த்தா அவனுக்கு நீங்க தான் உலகம். அப்படிப்பட்ட ஒருத்தரெல்லாம் போய் இப்படி திடீர்னு கஷ்டப்படுத்தினா அவனால தாங்கிக்க முடியுமா? ஏ வழி நிறுத்த சொல்ல அவனை. பேசிக்கிட்டே இருக்கான். என்ன கிளாஸ் எடுக்கிறான்? இவன் மாதிரி பிடிச்சவங்க தப்பு பண்ணா கண்ணை மூடிட்டுலாம் என்னால இருக்க முடியாது. தப்பு யாரு செஞ்சாலும் கேட்பேன். நீ செஞ்சாலும் கேட்பேன், அவன் செஞ்சாலும் கேட்பேன். நான் இவனுக்கு அப்பேன். எப்படி நடந்துக்கணும்னு இவன் ஒண்ணு எனக்கு சொல்லித்தர வேணாம். என் பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்னு எனக்கு தெரியும். எங்க தெரியுது? பாத்தியா, நான் என்ன சொன்னேன், இவர் என்ன பேசிட்டு போறாரு. இவரெல்லாம் மாறவே மாட்டாரா? இவர் திருந்த மாட்டார். டேய் என்னடா என்னமோ ஆளு பண்ணி தெரியாது. தொலைங்க. ஆனா இது எதுவுமே நல்லதுக்கு இல்ல, சொல்லிட்டேன். அக்கா ஃபோன் பண்ணக்கா, திரும்ப பண்ணா எடுப்பாரு. கண்மணி, என்னாச்சுமா? போன் எடுக்க மாட்டேங்கிறாரு வள்ளியம்மா. ஐயோ, ஐயோ, ஏன் தான் இந்த வீட்ல ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு தெரியல. எல்லாம் இந்த விஜி இந்த வீட்ல இருக்கிறதாலதான். அவளாலதான் இவ்ளோ பிரச்சனையும் நடக்குது. ஏய், மாமா கோச்சிட்டு போனதுக்கும் அவளுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? விடு. பின் என்னக்கா, அவ சொத்தை எழுதி வாங்கினதுனால தானே கடை நம்மளை விட்டு போச்சு. கடை போனதுனால தானே மார மாமா கடைக்கு ராகவன் மாமா வந்து வேலை செய்யற மாதிரி ஆச்சு. எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனைய பண்ணி இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனையே வந்து முடிஞ்சிருக்கு. விட்ரி, இப்ப இவளை பத்தி பேசி என்ன ஆக போகுது? முதல்ல மாமா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் கூட சும்மாவே இருக்க மாட்டேன்றான். கார்த்தி, ஏதாவது ஒண்ணு பண்ணி எதையாவது இழுத்துட்டு வந்துடுறான். ஐயோ கார்த்தி, அப்படி சொல்லாதீங்க. எல்லாரோட மனசு ஒரே மாதிரி இருக்காது. ராகவன் மாமா ஒரு பெரிய கடையை நிர்வாகம் பண்ணவரு. டெய்லி அவர் கையில லட்ச லட்சமா பொலங்குச்சு. அவரு இந்த சிச்சுவேஷனுக்குள்ள வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். என் மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது வீரா. அவ எங்க போயிருப்பா இந்நேரத்துக்கு? வலிமா, மாமா பக்கத்துல எங்கேயாவது அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. அவர் வந்துருவாரு, நீங்க பதட்டப்படாதீங்க.